மாதவா பகவானே, இந்த சிங்கார மேடையின் முன்பதாக நான் பிரார்த்திக்கும் பொழுது என்னை யார் எடுக்க பிடித்தாயா? என்ன யாருங்க? உங்க பேர் என்ன? எதுக்காக வந்திருக்கிறீர்கள்? என்ன காரணமா வந்திருக்கிறீங்க? ஒவ்வொன்னா சொல்லுங்க. அதற்கு முன்பதாக இந்த சிங்கார மேடை யாரால் எதற்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டது? எதற்காக? என்ன மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய என் உயிரினும் மேலான எங்களை எல்லாம் வாழ வைத்த தெய்வம் ஐயா அவர்கள் விதிவசத்தின் காரணமாக மாண்டு மடிந்து விட்டார். ஏனென்னா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனை பத்தி யாருமே புகழ்ந்து பேசுறதில்ல. ஆனா அவன் ஆனவனா இருக்கட்டும் ஆகாதவனா இருக்கட்டும், அவன் மடிந்துட்டா அவனுடைய பேரும் புகழும் அன்னைக்கு தான் பேசுவாங்க. நல்லா இருக்கும் போது அவன் கிடந்துட்டு போறான், இந்த வார்த்தை தான் வரும். ஆனா இவரு உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த நல்ல பேர் தான், மடித்த பிறகு இந்த நல்ல பேர் தான். ஏன்னா இவர் கலந்து ஆடும் நாடகரெல்லாம், நாடக நடிகரெல்லாம் பெரிய பெரிய ஒரு நடிகர்கள். அவருடைய பேரெல்லாம் சொல்வது கூட நம்மளுக்கு வயது பத்தாது. இருந்தாலும் ஒரு எந்த தொழிலுக்கு இருந்தாலும் ஒரு எல்லைங்கிறது ஒண்ணு இருக்குது. ஆனா இவருடைய தொழிலுக்கு எல்லையே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஐயா அவர்கள் நம்ம கொத்தபாளையம் காட்டு உழவுல, கொத்தபாளையம் காட்டு உழவுனா அவருக்கு தாய்நாடு. அதுல ஒரு மாமேதை இருந்தார், உலக புகழ் பெற்ற வன்னிய புராணத்துல சிறந்த ஒரு ஆசிரியர். யாரு? குருநாத ஆசிரியர். அவருக்கு கூத்து வாங்கினா இவர் தான் கோமாளிக்கு வரணும். அவருடைய குணாச்சாரம் என்னன்னா, அவரை யாரு அலட்சியப்படுத்த பேசிட்டா அவங்க உயிர் இருக்காது, அதே இடத்துல அடிச்சு விடுவாரு. கோபத்துல ரொம்ப சிறந்தவர் குருநாத வாத்தியார். நம்ம வேட்டுப்பட்டிக்கு பக்கத்துல பொன்னம்பாளையத்துல வன்னிபுரான் நாடகம் உள்ள வாத்தியார் வேஷம் போட்டுட்டு இருக்கிறாரு. கூத்து பார்க்க வந்தாலும் உள்ள வந்ததும் வாடா குருநாதா அப்படின்னு சொன்னதுதான். அப்ப பெட்ரோமஸ் லைட் வச்சுதான் வேஷம் போடுவாங்க. அந்த பெட்ரோமஸ் லைட் அடித்து மண்டை மேலே அடிச்சுட்டாரு. அவனுக்கு மண்டை ரெண்டா போயிடுச்சு. அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. கூத்து நின்று போச்சு. அப்ப சொன்னாரு வாத்தியாரு, ஏப்பா கூத்து நிறுத்துறீங்க, ஆடுங்க. நீங்க ஆடுமே இல்லைங்க, எப்படி ஆஸ்பத்திரிக்கு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஆடுங்க அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு சிகரத்தை அந்த கொத்தாபாளையம் காட்டு உழவுலைய
அதே வன்னி புராணத்துல வன்னி வேஷம் போட்டு வெளியே வந்தாரு. இவர் தான் கோமாளி. அவர் நேர்ல நின்னு குருநாத வாத்தியார் நேர்ல நின்னு கண் பார்வையில் நின்னு கேள்வி கேட்டாலும் இவர் ஒரு ஆள் தான். மன்னியே 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 அடிக்க 1000 முறை சொல்றீங்க. மன்னியம் பிறந்த உடனே எதை பார்த்தார்? எதை முன்ன பார்த்தார்? அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டார். அப்பா கோபாலுங்க வா அப்படின்னு கூப்பிட்டு கட்டி தழுவி, நீ ஒரு ஆள், நான் சாகர வரலும் நீ ஒரு ஆள் என்னை விட்டு கோமாளி வேஷத்துக்கு வேற யாரும் வரக்கூடாது, நீ தான் என்னோட ஆகணும். இந்த கேள்வி கேட்டவன் தமிழகத்துல என்ன இந்த கேள்வி கேட்டவன் யாருமே கிடையாது அப்படி என்று இவர் அன்று முதல் இன்று நாள் வரை கிட்டத்தட்ட 47 வருஷம் குருநாத வாத்தியார்கிட்ட கோமாளியா இருந்தார். அப்பேற்பட்ட மாமேதை இவருடைய புகழை சொல்லணும்னா இன்றைய இரவு பத்தாது. அதனால அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நடிகன் மறைந்து செத்து சிவலோகம் சேர்ந்து விட்டார். அவருக்காக வேண்டி அவருடைய மக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் அவருடைய ரசிக பெருமக்கள் அனுபெற்றவர்கள் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய நாடகத்தை கண்டு மிக வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்ம வேலமாவளத்துல 3வது வருஷம் ஆறுலப்பட்டி மாணிக்கின்ற வெத்தலபாக கொடுத்து நாடகம் பாண்டவர் வைகுண்ட பதவி தலாபட்டி கோமாளியும் சத்தி 2 பேரும் வரணும், இவங்க 2 பேத்தையும் வச்சு ஆடு மாணிக்கணும்னு சொல்லி வெத்தலப்பா கொடுத்தாங்க. ஒரு மனிதன் நாம செத்துட்டா நம்ம மக்கள் இப்படிதான் அழுவாங்களா அப்படின்னு யாருக்காவது செத்த பிறகு தெரியுமா? ஆனா உயிரோட நாம செத்துட்டா நம்ம பிள்ளைங்க எப்படி அழுவோம் அப்படிங்கிறது உயிரோட பார்த்தவர் இவர் ஒரு ஆள் தான். வேலம்மா வளசல வைகுண்ட பதவியில கிருஷ்ணவாசி போட்டிருந்தார். அப்பா வேடனுடைய பானம் பட்டு மகாவிஷ்ணு மடிஞ்சிடுறார். இந்த மாதிரி இடத்துல அவர் படுக்க வச்சிருந்தோம். அப்ப இந்த பொண்ணு கனகா இந்த பொண்ணு கனகா அவருடைய காலில் வந்து உள்ள கதறி அழுத பார்த்துட்டு சபையா அமைதிகள் உயிரோடு இருக்கும் பொழுது மக்கள் நாம செத்தா எப்படி அழுவாங்கன்னு காது மொழியில கேட்டவர் ஒரு வரலாம். பொழுது வெடிஞ்சு சத்தினார். இதுக்கு மேல அவங்க எனக்கு அழுத என்ன அழகுன்னு என்ன நான் நேர்ல பாத்துட்டேன், காதலையும் கேட்டேன். என் மக்கள் இதுக்கு மேல அழகுறாங்களா அழகு நான் பார்க்க போறேன். அது போல சில சாதனைகளை படைத்த திரையுலகத்துல நடிகர் திலக சிவாஜி கணேசன், இந்த தரையுலகில மாமன்னன் ஐயா அவர்கள், அவர்களுக்காக வேண்டி நம்மளுடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கோம். அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் அவருடைய பாசத்தை, அவருடைய உள்ளத்துல என்ன பாசம் இருக்குது அப்படி என்பத இந்த நாடகக்காரருக்கு நன்கொடையாக வழங்கி நம்முடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கிறார்கள். யாரு? இன்னும் வேலமாவளத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஐயா அவர்களும், நம்ம ரங்கம்பாளையம் ஆண்டிப்பட்டி சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மகளிர் குழு அனுபவர்களும், இன்னும் வெட்டுக்காட்டை சேர்ந்த இன்னும் உயிருக்கு மேலான அண்ணா ரவி அண்ணா தலாபட்டி கோமாளி அப்படின்னா அவருக்கு உயிர் ஐயா ரவி அண்ணா அவர்களும், இன்னும் மற்றவருடைய அவருடைய ரசிகர்கள் அவர் மீது யார் யார் அன்பு பாசம் வைத்திருந்தார்களோ அவர் அனுபெற்றவர்களும் அவருடைய அன்பு பாசத்தை நாடக நடிகருக்காக நன்கொடையாக வழங்கி கொண்டு நம்முடைய நாடகத்தை கண்டு மகிழ வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்மளுடைய நாடகத்தை விட்ட இன்ன கனகா, இன்ன சித்தன் அம்மா அவர்கள் மற்றும் குடும்பத்தார் அனுபெற்றவர்களும் அவருடைய இனப்பந்துகள் அனுபெற்றவர்களும், அது மட்டுமல்ல மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய நம்ம ஓமலூர் புளியம்பட்டி சேர்ந்த
அண்ணார் வெங்கட அண்ணா அவர்கள் நம்முடைய நாடகத்திற்காக வருகை புரிந்திருக்கிறார். அனுபெற்றவர்களுக்கும் நம்முடைய சரஸ்வதி நாடக சபாவின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இருந்த போதும் இந்த மாமேதைக்காக வேண்டி நாடகம் அரங்கேற்றம். அவர் நடித்த நாடகம் முக்கியமான வேடமேற்று என்ன நாடகம் நடத்தினாரோ அந்த நாடகத்தை வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு குருபுத்திரவதியில ஐயர் வேஷம், இந்த பாதகி பட்டாபிஷேகத்துல கூனி வேஷம். ரொம்ப சிறந்த நடிகர், அதாவது கூனி வேஷத்துல. அதனால இந்த நாடகத்தை வைக்கலாம்னு சொல்லி ராமர் பாதகை பட்டாபிஷேகம் இந்நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறோம். இந்த நாடகத்தில் நம்முடைய நாடகத்திற்காக அனைத்து கலைஞர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த தலாபட்டி ஐயா அவர்களை சான்றோர் புராண நாடகம் கூத்து வாங்கிட்டாங்கன்னா நீ வந்தா தான் இந்த கூத்து ஆட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் போய் நடத்தி கொடுப்பாரு. ஆனா அவங்க இன்னைக்கு யாருமே வரல. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, எந்த நடிகரையும் குறை சொல்ல விரும்பல, யாரையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நீ வந்தா தான் இந்த நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லி நாடகத்தை நிறுத்தி மக்கள் நாள் ஆடினாலதான் இருக்குது. அப்படி கூட்டு போய் ஆடினவர்கள் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல உள்ளத்துக்காக ஒரு இரவு தூக்கம் கிடலாம் அப்படின்னு யாரும் முன் வரல இல்லையா? கண்டிப்பா. ஒரு 15 ஆண்டு காலமாக நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா சவுந்தர் அவரிடத்துல வந்து சேர்ந்தாரு. முடிஞ்சவர்களும் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாதையோ தெரியாத கதையை எங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த இடத்துல நல்ல பேரோடு எங்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் ஐயா. அந்த ஒரு நன்றி கடனுக்காக, எங்களை வளர்த்துன ஒரு அன்புக்காக இந்த நாடகத்தை நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கிறோம். எங்களுக்கு பேராதரவு கொடுத்து விடுபடுறதும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுடைய நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய நாடகத்திற்காக அனைத்து நடிகர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா மதிப்புக்குரிய ஐயா சின்னமாதன் அவர்களும், நம்ம மிருதங்க சக்கரவர்த்தி சிறி அவர்களும், நம்ம சிந்து அவர்களும், இன்னும் கார்த்திக் அவர்களும், இன்னும் சத்யா அவர்களும், இன்னும் தச்சின் அவர்களும், இன்னும் விஜயன் அவர்களும், இன்னும் சுந்தரமூர்த்தி அவர்களும், அனைத்து நடிகர்களும் இந்த நாடகத்திற்காக ஒத்துழைப்பு கொடுத்து நாடகத்தை நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இந்த மாட்டேம்பட்டி செட்ல அடிக்கடி இவரு நெருக்கடி கொடுக்கிறவரு காமெடி பண்ண சொல்லி அவர் பேசினா விடாத பின்னால பேசக்கூடிய என் உயிரினும் மேலான மாட்டேம்பட்டி சேர்ந்த இன்னும் ராமசாமி வாத்தியார். ராமசாமி வாத்தியார்ப்பா என்ன உட்காந்துக்கிறாரு பேர் அது இல்லையே, என்ன மாட்டேம்பட்டி மத்து புல நாயா அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நம்ம கொம்படிப்பட்டி சேர்ந்த மணி என்று சொல்லக்கூடிய சாமியார் வாத்தியார் அவர்களுக்கும் அவர்களும் வருகை வந்திருக்கிறார். ஆமா, யாரு மறந்துட்டல. அது மட்டுமல்ல, நம்ம அத்திகேட்டானூரை சேர்ந்த நம்ம குழல்காரர் நான் கணேசம் அம்மா அடிக்கடி 2 பேருக்கு சண்டை வந்து வெடி இவங்களுக்கு தான் பிரச்சனையா. யாரு
மூளை கட்டுக்காரரு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அன்பா, என் நாடகத்தில் நான் தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கேன்ல. யாரு உங்க பேரு என்ன? ஒவ்வொன்னு சொல்லுங்க, லேட் ஆகுது. சொல்ல போய் வந்தோம் சேவைக்கு வந்து ஆமதிக்கணும். வேலை யாரும் விடாது கிடக்குது. கோலத்தில் வந்தோம் சாமி. இப்பொழுது புரிந்துதா என்ன? ஒண்ணுமே தெரியலீங்க. என் பெயரோ சூரிய குலத்தில் உதித்திட்ட நீதி தவறா மன்னன். என் பெயரோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரே தடவை போட்டா 100 தடவை போட்ட சாமி. அப்படி ராமச்சந்திரமூர்த்தியாக இருந்த போதும் என்னை ஈண்டெடுத்து என் அன்னை பிதா. அவர் யார் தெரியுமா? அன்பா, என் தந்தையோ தசரத மாமன்னன். தந்தையோ தசரத மாமன்னன். உங்க தாய்? எனக்கு 3 தாய்மார்கள். கோசலை, கைகை, சுபத்திரை. இதுல உங்க அம்மா இருக்கு? என்னுடைய தாய் கோசலை. அந்த அம்மா தான் அம்மாவா? எடப்பாடியில
அப்படி கோசலைக்கு நான் மகனாக பிறந்து நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? நான் வாழக்கூடிய சாம்ராஜ்யம் இந்த கொடகிரி அயோத்தி மாநகரம். உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றேன். அப்படி கோசலை கைகை சுமத்திருக்கு நாங்க 4 பிள்ளைகள் பிறந்தமே. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்னன். இப்படி 4 பேர்கள் பிறந்து எங்களுக்கோ வயது சிறு வயது. நாங்க சிறு வயதாக இருக்கும் பொழுது இந்த அயோத்தி மாநகரத்துல என் தந்தையாகப்பட்ட தசோத மாமன்னன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அப்ப அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்க 4 பிள்ளைகளும் என் தம்பிமார்கள் எங்களுடைய தாத்தா வீட்டுல இருந்தார்கள். அப்பா நானும் என் தந்தையாகப்பட்ட லட்சுமணன் இருவர்களும் என் தந்தையினுடைய சுபாதனத்தின் அருகாமையிலே நாங்க சிறு வயதாக நின்று கொண்டிருந்தோம். அப்ப எங்களை தேடி யார் வந்தா தெரியுமா? அந்த தமிழ் நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது எங்களுடைய கொடகிரி அயோத்தி மாநகரத்தை நோக்கி யார் வந்தாங்க? தவத்திலே சிறந்த தவஞானி விஸ்வாமித்திரர் வந்தார். அவர் எதுக்கு அங்க வரணும்? எதற்காக வந்ததோ? தவஞானியாகப்பட்ட விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? ஐயா தசரத மாமன்னா, உன்னிடத்துல ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னார். அப்பா எங்க அப்பா கேட்டார், சுவாமி நீங்களோ ஒரு தவறு செய், உங்களுக்கு ஆபத்தா? உங்களுக்கு என்னாலும் உங்களுக்கு என்ன உதவி ஆகணும் சொல்லுங்கள். என் நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மா, அதாவது பொன்பொருள் திரவியங்கள் வேணுமா, அல்லது என் நாட்டில் இருக்கக்கூடிய சேனைகள் எல்லாம் கொண்டு உங்களுக்கு, அதாவது தொந்தரவு பண்றாங்களோ அவர்களை கொல்லணுமா? என்ன சாமி உதவி என்று கேட்டார். அப்ப சொன்னார் விஸ்வாமித்திரர், என்ன பண்ற தசரத மாமன்னா, நாடு நலமுடன் இருக்கணும். நாடு நலமுடன் இருக்கணும். நாட்டு மக்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாம சுகமாக வாழணும். மாதம் மும்மாறு பொழியணும். இதற்காக வேண்டி நான் பெருத்ததோடு யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் யாகம் செய்தேன்.
அப்பா நான் செய்யக்கூடிய யாகமாகப்பட்டதை தடுத்து இந்த யாகத்தை செய்யாமல் படிக்க தடுத்து நான் செய்யக்கூடிய யாகத்தை பெருத்ததோர் அடக்கி இதை தடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால அந்த அறைக்கையை கொல்லணும். அதற்காகத்தான் உன்னை நாடி வந்தேன் அப்படின்னு சொல்லி என் தந்தையார் இடத்துல விஸ்வாமித்திரர் சொன்னார். அப்பா என் தந்தையார் என்ன செய்தார்? என் தந்தை இடத்துல இருக்கக்கூடிய யானபடி சேனையெல்லாம் அழைத்துக் கொண்டு, சாமி இப்பொழுதே புறப்படுகிறேன், அந்த தாடகை வதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, தசரதா உன்னை போல 1000 தசரதம் வந்தாலும் அந்த அறைக்கைக்குள்ள உன்னால் முடியாது. அதனால உன் மகனாகப்பட்ட ராமன் வந்தா அந்த தாடகைய அடக்க முடியும், உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி அப்பா நான் இருப்பது சின்ன சிறு வயது, எந்த தாய் தந்தையார் ஒத்துக்குவாங்களா? அனுமதி கொடுக்க மறுத்தார். அப்பா வஜ்ரச மகாமுனிவர் அருகாமையில் உட்கார்ந்திருந்தார். அவர் சொன்னார், தசரத மன்னா அந்த விஸ்வாமித்திரனுக்கு எதிரிதான் இல்லன்னு நான் சொல்ல. ஆனா விஸ்வாமித்திரன் கூப்பிடுறான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். உன் மகனுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, அவனை நம்பி நீ அனுப்பு அப்படி சொல்லி வஜ்ரச மகாமுனிவர் சொன்னார். அப்ப என் தந்தையினுடைய அனுமதி பெற்று விஸ்வாமித்திர பின்னால நான் போக தொடங்கினேன். அப்ப விஸ்வாமித்திரர் சிறு தூரம் கொடகிரி அயோத்திம நகரத்தை விட்டு 6 விமான கானகத்தின் வழியாக அழைத்து சென்றார். அப்ப போகும்பொழுது பெருத்ததோர் மலை, அந்த மலையில அந்த மலையில அடிவாரத்தில் விஸ்வாமித்திரன் நின்றார். ராமா ராமா இதுதான் நான் தவம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்ல, அப்படி இருந்தால் நீங்க யாகத்தை துவக்கம் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப விஸ்வாமித்திரர் யாகத்தை துவங்கினார். ஆமா. அப்ப துவங்கும் பொழுது பார்த்தால் அந்த நாடகை மீண்டும் யாகத்தை செய்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த புறத்து மலையில ஒரு காலு மலைடா மண்டை உடைச்சு போடுவேன். இந்த பக்கத்து மலையில ஒரு காலு, இப்படி 2 மலையில 2 காலை வைத்து வாய் விஸ்வாமித்திரர் யாகத்தை செய்தார். இந்த காலை இப்படி வைத்து தன் கால்மடி தீர்த்தத்தை விட்டான். அது என்ன எனக்கு தெரியாதுங்க, சின்ன பையன் நீயே சொல்லிட்டாங்க. கால்மடி தீர்த்தம் என்னங்க அப்படின்னா மூத்திரம்டா அப்படி சொல்லுங்க. கால்மடி அதுக்கு தீர்த்தமா மூத்திரத்துக்கு. அப்பா விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை இந்த தாடகையினுடைய கால்மடி தீர்த்தமாகப்பட்டது ஒரு கதை, அதாவது ஒரு அணையில இருந்து கதவை திறந்து ஜலம் எப்படி வெளிவரும்? அவ்வளவு வேகத்துல வருது. இந்த வரக்கூடிய வேகமாகப்பட்டது விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை அமைத்து கதவு இருந்துருக்குதாங்க. கதவு இல்லையா? இந்த யாகத்தை அணைத்து இந்த ஜலம் வந்தால் நம்மளை அடித்து சென்று விடும் அப்படி என்று விஸ்வாமித்திரர் ஒருவரமாக கொண்டிருந்தார். ஆமா. நான் என்ன செய்தேன்? நான் ஒரு பாறை ஓரமாக நான் நின்றேன். நீ பாறை ஓரமாக நின்னுட்டீங்க. அடிச்சிட்டு பேரும் இல்ல, அடிச்சிட்டு பேரும் மூத்திரம். அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமா பார்த்தாயா அந்த தாடகையினுடைய அகத்தை அப்படி சொல்லி எழுந்து சொல்லும் பொழுது, கவலைப்பட வேண்டாம் சாமி, மீண்டும் யாகத்தை துவக்கம் செய்யுங்க அப்படி சொல்லி யாகத்தை துவங்கினார். மீண்டும் கால்மடி தீர்த்து விட்டார். கொடுத்த மாலம்
அப்ப பானத்தை விடும் பொழுது அந்த தாடகை என்ற அரக்கி மடிந்து விட்டார். செத்து போயிட்டா சாப்பிட்டு கண்டார ஓடி. அப்ப ஏடா சொந்தக்கார பொண்ணா? அப்ப நான் சொன்னேன், சாமி நான் வந்த வேலை முடிந்து விட்டது, நான் போயிட்டு விட்டுங்களா அப்படின்னு விஸ்வாமித்திர கேட்டேன். அப்ப விஸ்வாமித்திர சொன்னார், ராமா ராமா உன் வேலை முடிஞ்சிருச்சு இல்லன்னு சொல்லல, ஆனா இவ்வளவு ஒரு உதவி எனக்கு செய்திருக்கிறல்ல, இதுக்கு பிரதிபகாரமா உனக்கு நான் ஏதாவது செய்யணுமில்ல அப்படின்னு கேட்டார். என்ன சாமின்னு கேட்டார். ஏன் பின்தொடர்ந்து வா, பின்னாடியே வா அப்படின்னு கூப்பிட்டார். அவர் பின்தொடர்ந்து போனேன். பின்னாடியே போயிருக்கீங்க. பின்னாடி பின்னாடியே விஸ்வாமித்திரனுடைய பின்னால அதை பின்பதாக. ஆமா. அப்ப போகும்பொழுது சிறிது தூரம் போனோம். இப்படி சிறிது தூரம் இந்த ஆரண்யமான காலகத்துல போகும்பொழுது ஒரு பெரிய பாறை, அந்த பாறை மீது இப்படி காலை வைத்தாங்க. இப்படி வச்சிருக்கீங்க. இப்படி காலை வைத்த உடனே அழகான ஒரு பெண் கங்காச்சி சொல்லு. என்னப்பா பாறையிலிருந்து பொம்பளை பொழுக்குன்னு வெளியே வந்துக்கிறாள. அப்ப இந்த பெண்ணை பார்த்து, ஏமா இங்க இருப்பது ஆரண்யமான கானகம், மிருக ஜாதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். இந்த ஆரண்யமான கானகத்துல நீ ஒரு அழகான பெண்ணு இப்படி தன்னந்தனிமையா இருக்கிற, யாருமா நீ? என்ன கேட்கல அப்படின்னு அந்த பொண்ணை கேட்டிருக்கிறாரு. அப்படின்னு அந்த பெண்ணை கேட்டேன். அப்ப அந்த பெண் சொன்னது, சாமி நீங்க நினைப்பது போல நான் பாறாங்கல் அல்ல, நான் பெண்ணுன்னு சொல்றீங்கல்ல, நான் யார் தெரியுமா? என் பேர் தான் அகலிகை. அப்படின்னு சொன்னது. உன் பெயர் அகலிகையா? அப்படி என்றால் உன்னுடைய கணவர் அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, என்னுடைய கணவரோ கௌதம மகரிஷி. என் கணவனோ கௌதம மகரிஷி. கௌதம மகரிஷிக்கு நான் மனைவியாக நாம் இருந்து நான் ஏன் பாறையான தெரியுமா சுவாமி? ஒரு ரிஷிக்கு மனைவியாகப்பட்டவள் நீ ஏன் இப்படி பாறாங்கல்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண் சொன்னது, சாமி என் கணவராகப்பட்ட கௌதம மகரிஷிக்கு என்ன வேலை? தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே கங்கா நதிக்கரைக்கு சென்று குளித்து நீராடி தானமானங்கள் செய்து அங்கிருந்து வந்து, அதாவது அவரு பூஜைகள் செய்வது பழக்கம். அப்ப அன்றாடு வழக்கம் போல் என் கணவர் காலையில் குளக்கரைக்கு போக வேண்டும் சொல்லி அரமனையில நித்திரையாகி கொண்டிருந்தார். அப்ப நித்திரையாகி கொண்டிருக்கும் பொழுது இரண்டாம் சாம வேலை, அப்படின்னா 12 மணி, ஒரு சாம விட்டு மறுச்சாம வேலை. அப்ப 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு பார்த்தான் தேவேந்திரன், இந்த அகலிகை என்ற பெண்ணை எப்படியாவது நாம களவாடணும் அப்படி சொல்லி மனதில் எண்ணி இரவு 12 மணிக்கு இந்த தேவேந்திர மன்னன் சாவலாக வடிவெடுத்து வாசற்படிக்கு முன்பதாக நின்று கோவினாராம் தேவேந்திரன். ஆமா. அப்ப கௌதம மகரிஷியாகப்பட்டவர் என்ன செய்தார்? அடாடா பொழுது வெடித்து விட்டது, சேவல் கூவுகிறது, நம்ம குளக்கரைக்கு போகணும் அப்படி என்று எழுந்த உடனே குளக்கரைக்கு சென்று விட்டார். குளக்கரை போயிட்டாரு. அப்ப குளக்கரைக்கு சென்று அந்த கங்கா நதியில இப்படி காலை வைத்து குளிக்கலாம்னு சொல்லி கங்கையில காலை வைத்தாரு. அப்ப கங்கை பேசியதான், அடே கௌதம மகரிஷியே, நான் நித்திரையாக கூடிய வேலை இது, இந்த நேரத்துல வந்து என் நித்திரை நீ கிடைச்சிட்ட, இதே போல உன்னுடைய வாழ்க்கை ஒருத்தங்க எடுத்துவா போனா அப்படின்னு கங்காதேவி சாபம் கொடுத்தது. அப்ப கௌதம மகரிஷி பார்த்தார், நாம தான் கங்கையில காலை வச்சோம், இந்த கங்கை நம்மள இப்படி சொல்லிருச்சு, நம்ம வாழ்க்கைய நம்முடைய வாழ்க்கை ஒருத்தன் கெடுத்தோன்னு சொல்லுதல்ல, அது யாராக இருக்கும் பார்க்கலாம் அப்படி என்று அந்த நதிக்கரையில இருந்து தன்னுடைய இதாசம் தேடி வந்தாராம் கௌதம மகரிஷி. அப்ப வரும்பொழுது
தேவேந்திர மன்னன் அரமனைக்குள்ள இருந்து பூனையாக வடிவெடுத்து வெளியே வந்தாராம். அப்ப கௌதம மகரிஷி ஞானத்தால் அறிந்து, அடே தேவேந்திர மன்னா நெல்லு ஏண்டா ஓடுற, ஏண்டா ஓடுற, அதேதான் நானும் சொன்னேன். நான் அதுக்கு தான் வெத்தலை பாக்கு அதிகமா போடாதுன்னு சொன்னேன். வாய் வளர்ப்பிடிக்கிட்டு விட்டு நில்லு நில்லு அப்படின்னு சொன்னாராம். அப்ப தேவேந்திர மன்னன் பூனையாக வந்த தேவேந்திர மன்னன் சுயரூபத்தோடு நின்றாராம். வரி தெரிஞ்சுக்கிறாரு. ஆமா. அப்ப அட பாவி சண்டாளா, என் மனைவியாகப்பட்ட அகலுக்கு என்று தெரியாமல் பிடிக்கி தெரிந்திருந்து என்னுடைய அரண்மனையில் ஆள் இல்லாத வேலை நீ புரிந்து இல்ல என்று நீ ஒரு யோனிக்கு ஆசை வைத்து இந்த காரியம் செய்தாயோ, இன்று முதல் உன் தேகமான யோனியாக போக கிடக்கும் சொல்லிருந்தானா? நானே சொல்லிட்டேன். அப்படின்னு தேவேந்திர மன்னனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் சாமி. அப்பா என் கணவர் அடி பாவி சண்டாளி, நீ ஒரு தேவரிசியினுடைய மனைவி, நீ மாற்றான் ஒருவன் வந்து தன் கணவன் புருஷன் மீது பொண்டாட்டி மீது கை வைக்கிறதுக்கும் மாற்றான் ஒருவன் கை வைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாம நீ இருந்திருக்கிற. அதனால இன்று முதல் நீ பாதாங்கல்லாக போ பாறாங்கல்ல போ அப்படின்னு எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் சாமி. அதனாலதான் இந்த பாறாங்கல்லாக ஆனேன். அப்படி பாறாங்கல்லாக போயின்னு சொல்லிட்டீங்கல்ல, இந்த சாப விமோசனம் எனக்கு எப்ப ஆகும் அப்படின்னு கேட்க, என்றைக்காவது ஒரு நாள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆகப்பட்டவர் இவ்வழியாக வருவாரு. அப்ப வரும்பொழுது அவருடைய பாதம் பட்டா உனக்கு சுயரூபம் கிடைக்கும், போ உனக்கு வடிவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த அகலுக்கு என்ற பெண்ணுக்கு சுயரூபத்தை கொடுத்து, சாமி நான் வந்த வேலை முடிந்து விட்டது, நான் போயிட்டு விட்டுங்களா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்க, மீண்டும் என்ன சொன்னார்? ராமா ஏன் அவசரப்படுற, உனக்கு செய்ய வேண்டிய உதவி இன்னும் நிறைய இருக்குது, வா என் பின்னால் அப்படின்னு என்னை எங்க அழைத்து சென்றா தெரியுமா?